அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே சூரா பனு இஸ்ராயீல் ஒரு வசனத்தில் சொல்கிறான், அல்லாவை யார் யாரெல்லாம் நினைக்கிறார். நாம் நினைக்கிறோம் மனிதர்களாகி நாம் மட்டும்தான் நினைக்கிறோம் என்று, நாம் மட்டும்தான் அல்லாவை தஸ்பீஹ் செய்கிறோம் என்று. அல்லாஹ் சொல்கிறான், வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லாமுமே அல்லாவை துதிக்கிறது, அல்லாவை தஸ்பீஹ் செய்கிறது. உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளவுதான். மரம், கல், மட்டை, இன்னபிற உயிரினங்கள், பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அல்லாவை துதிக்கிறது. காரணம், இறைவனை நினைப்பதாலும் துதிப்பதாலும் மட்டும்தான் நம் கவலைகளுக்கு தீர்வை கொண்டு தர முடியும். இறைவனை நினைப்பதாலும் அந்த நினைத்த நினைப்பை நாவினால் அதை வெளிப்படுத்துவதாலும் மட்டும்தான் நம் கவலைகளுக்கு மருந்தை போட முடியும். எனவே உலகத்தில் மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் துதிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களால் புரிஞ்சிக்க முடியாது சில விஷயத்தை. பறவை கத்துதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது தஸ்பீஹ் செய்து. மீன் அப்படியே தண்ணிக்குள்ளே நீந்தி போகிறது, ஒரு சின்ன சின்ன சத்தங்கள் வருகிறது, அது நீந்தும் பொழுது வருது சத்தம் என்று நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது தஸ்பீஹ் செய்யலாம். இப்படி உலகத்தின் ஒட்டுமொத்த உயிரினங்களும் அல்லாஹ்வை துதிப்பதினாலே சாந்தி அடைகிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பர்களே, நாமும் அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ரமதான் மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல நாம், ரஹ்மானை நாள் முழுக்க நினைக்க வேண்டும். ரெண்டே விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ரெண்டு செய்தி தான். காலையில் நினைக்க வேண்டிய சில வார்த்தைகள், இரவு படுக்கும் பொழுது நினைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு இங்கிருந்து இன்றைக்கு நகருவோம். இது ஒரு ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். முதல் விஷயம் என்ன, இன்னைக்கு தியான கூடங்கள் நிறைய நடக்குது பார்த்தீங்களா. வாங்க, நாங்கள் ஒரு சில சொல்லித்தரோம், இவ்வளோ ஃபீஸு கட்டுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருங்க என்றெல்லாம் கூட்டிகிட்டு போய் தியான கூடங்கள் நடத்தி அவர்களுடைய அந்த சில கவலைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, நெருக்கடிகளுக்கெல்லாம் தீர்வை சொல்வதை போன்று ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் அப்படி தியான கூடம் நமக்கு தேவையில்லை. ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் அல்லாஹ்வை கொஞ்ச நேரம் நமக்கு தெரிந்த திக்ருகளை சொன்னால் போதுமானது. மனதிற்கு தானாக நிம்மதியையும் அமைதியையும் அல்லாஹ் தந்து விடுவான். தஃப்சீர் குர்துபி என்று ஒரு நூல் இருக்குது, திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளிலே பல விரிவுரைகள், அதிலே இது ஒன்று. அந்த விரிவுரையிலே ஒரு செய்தி இருக்கிறது. இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா அல் கஹ்ஃபினுடைய ஒரு வசனத்திற்கு கீழே அந்த செய்தி வருகிறது. ஃபலவுலா இத்தஹல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ் என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்துக்கு கீழே இந்த செய்தி இடம்பெறுது. என்ன செய்தி அப்படின்னா, யார் ஒருத்தர் டெய்லி காலையில் 4 தஸ்பீஹ் செய்கிறாரோ அல்லாஹ் 4 விதமான பாதுகாப்பு அந்த மனுஷனுக்கு தருவான். நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது, டெய்லி காலில் செய்கிறது சரிதான், ஆனால் எந்திரிச்சா தான் செய்கிறது, எந்திக்கிறதே பெரிய பாடாக இருக்க என்று நமக்கு நினைப்பு இருக்குது. ஆனால் இந்தந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நிச்சயம் எந்திரிக்க வேண்டும், சொல்லியாக வேண்டும். 4 தஸ்பீஹ் என்னவெல்லாம் அது? முதல் விஷயம் என்ன, மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய வஸ்துக்களிலே ஒன்று கண்பாடு. கண் இருக்குல்ல, ஒருத்தர் பார்க்கக்கூடிய பார்வையினால் பிரச்சனை வரும். நீங்கள் சொல்லலாம், கண்ணெலாம் சும்மாங்க, அதெல்லாம் யார் நம்புவா அப்படின்னு சொல்லலாம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹல் இப்னு ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல வசீகர தோற்றம், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அந்த தோற்ற பொலிவு அப்படியே கண்ணை கவரக்கூடிய விதத்திலே இருக்கும். அவர் ஒரு நாள் திறந்த வெளி குளியல் அறையில் நின்று குளித்து கொண்டிருந்தார். திறந்த வெளி குளியல் அறை, அந்த வழியாக ஒருத்தர் வந்தார். அவருக்கு பேர் ஆமிர் இப்னு ரபியா. அவரை பார்த்த உடனே, இந்த மாதிரி ஒரு பேரழகரை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லையே, இம்புட்டு அழகா இருக்கிறாரு என்று அப்படி ஏங்கி சொன்னார். சொன்னி முடிச்சது தான் தாமதம். குளித்து கொண்டிருந்த அந்த சஹல் இப்னு ஹனீஃப் என்று அப்படி பொத்துன்னு மயக்க முடி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தா மூச்சு பேச்சு இல்லை, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. சுற்றி இருந்தவங்களாம் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் கதை நடக்கலை. நேராக தூக்கிட்டு ரசூல்லாட்ட போயிட்டான். யார் ரசூலுல்லா, குளிச்சுட்டு இருக்க தமான கீழே விழுந்துட்டாரு, ஒன்றும் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ரசூல்லா விசாரிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. இது மாதிரி அந்த சைடில் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் ஆமிர் இப்னு ரபியா. அவர் இப்படி சொன்னார், இவருடைய அந்த அழகை பாட்டு, தோற்றத்தை பாட்டு, இப்படி அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாடம் சொல்லி தந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, மன் ரஆ ஷையன் ஃபஅஜபஹு ஃபகால மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். உங்களுக்கு ஏதாவது பிரமிப்பை தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ், இப்படி சொல்லுங்க. இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் சொல்லுங்க, அல்லது
நமக்கு தெரியும்ல, நம்மள்ட்ட இது அழகாக இருக்குது, இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் நல்லா இருக்குது, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கார் நல்லா இருக்குது, நம்ம வச்சிருக்கக்கூடிய பைக்கு நல்லா இருக்குது, நம்ம கட்டியிருக்கக்கூடிய வீடு நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் முடிச்சு இந்த விஷயத்தை செஞ்சுருங்க. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? கண் பாடிலிருந்து என்ன பிரச்சனை ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்படாது. கண்ணினால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ அது ஏற்படாது. இதை சொல்லிவிடுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து நடந்தது தான் செய்தி. இந்த ஆமீர் பின் ரபியாவை பக்கத்தில் கூப்பிட்டு அவரை ஒது செய்ய சொன்னாங்க. தண்ணீரை வச்சு ஒது செய்ய சொன்னாங்க. அவருடைய முகம், கை, கால் எல்லாத்தையும் கழுகினார். ஒரு அறிவிப்பில் வந்திருக்கு, அவருடைய உடலை முழுக்க கழுக சொன்னார்கள். கழுகி அந்த தண்ணீரை தூக்கி அந்த படுத்து கிடந்தார், மூச்சு பேச்சு இல்லாமல் அவர் மேலே அப்படி ஊற்றி விட்டாங்க. டபார்னு முடிச்சுட்டாரு. மற்ற தண்ணியெல்லாம் அடித்து பார்க்குறாங்க, முடிக்கல. இவருடைய உடம்பிலிருந்து பட்டு வந்த நீரை தூக்கி ஊற்றினார்கள். மயங்கி கிடந்த அந்த ஸஹல் இப்னு ஹனீஃப் என்ற சஹாபி எழுந்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் ஐனி ஹக்குன், கண்ணுக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது, எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீடுகளுக்கு முன்னால் சில வாசகங்களை பொறித்திருப்பார்கள். வஹப் பின் முனப்பஹ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களில் கட்டுப்பட்ட தாபீன்களுடைய வரிசையில் வரக்கூடியவர், அவருடைய வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாராம். என்ன இதை? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. ஏன் எழுதி போட்டிருக்காரு? யாருடைய கண்ணும் வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்த்ததற்கு பிறகோ ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அச்சத்திலே அப்படி எழுதி போட்டிருப்பார் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. எனவே காலையில் எழுந்தவுடன் முதலில் நாம் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லிவிட வேண்டும். ஏன்னா உலகத்தில் நல்ல பார்வையோடு பார்க்குறத விட கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குறவங்க தான் நிறைய. இதுதான் யதார்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஊர் வழியில் ஒரு பாதையில் ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தாராமா. போய்கிட்டே இருந்தவொடனே ஒரு குளத்து ஓரத்தில் ஒருத்தர் நீச்சல் தெரியாமல் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நடந்து வந்தவருக்கு நீச்சல் தெரியும். டபார்னு குதிச்சாரு. குதிச்சு அந்த தத்தளித்து கொண்டு போகிற தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட்டார். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தார். ஏன் இப்படி என்னாச்சு, திடீர்னு தூக்கிட்டே அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், அந்த போர்டை பார்த்தியா, என்ன போர்டில் எழுதியிருக்கு? யாராவது இந்த குளத்திலே தவறி விழுந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தால் அவர்களை யாராவது காப்பாற்றி விட்டால் அவருக்கு 500 ரூபாய் பரிசு, அதனால தான் செஞ்சேன் அப்படின்னாரா. இவர் வந்தவர் சொன்னார், அந்த பக்கம் ஒரு போர்டு இருக்குது, அதை பார்த்தியா? ஏன், என்னது? அங்கே எழுதிருந்துச்சு, யாராவது இந்த குளத்திலே விழுந்து இறந்து விட்டால் அந்த பாடியை தூக்கி வெளியே போட்டால் அவங்களுக்கு 5000 ரூபா பரிசு. இவன் சொன்னானா, நான் முதல்ல பார்த்துருந்தேன், அதை செஞ்சுருப்பேனே அப்படின்னானா. நான் முதல்ல அந்த போர்டை பார்த்துருந்தேன், அந்த வேலையை செஞ்சுருப்பேன், இதை முதல்ல பார்த்து தொலைஞ்சிட்டேன். இதுதான் யதார்த்தம். நிறைய நபர்களுடைய நினைப்பு இப்படி தான் இருக்கிறது. எனவே நாம் கண்ணிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முதல் விஷயமாக இதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். 1. 2வது, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு திக்ர் தான் இது. புதுசாக ஒன்று நான் சொல்லி தரல. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பது ஹஸரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம சொல்லும் பொழுது ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்வதனாலே என்ற பெரிய அர்த்த வேறுபாடு வராது. இதை சொல்ல வேண்டும். இப்படி சொன்னால் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அந்த நாள் முழுக்க அவரை பாதுகாப்பான். ஷைத்தானின் தீங்கு என்பது ரொம்ப ஆபத்தானது. ஹாரூன் ரஷீத் பாஷா இருந்தாங்க ஒருத்தவங்க, ரொம்ப முக்கியமான மன்னர்களில் ஒருவர், ஜனாதிபதி. அவர் உமையாக்களினுடைய ஆட்சியில் முக்கியமான ஒரு ஜனாதிபதி, பெரிய பெரிய பரப்பளவை ஆட்சி செய்த மன்னர் ஹாரூன் ரஷீத் பாஷா. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தார். காலையில் ஃபஜருடைய நேரம், அரண்மனையில் தூங்கிட்டு இருக்காரு. வெளியிலேருந்து அவர் பேரை சொல்லி யாரோ சத்தம் கொடுக்காங்க, ஹாரூன் ஹாரூன் ஹாரூன், எந்திரிங்க எந்திரிங்க, நேரம் ஆச்சு, ஃபஜர் தொழுவுங்கன்னு. இப்போ இந்த மன்னருக்கு ஆச்சரியம், நம்ம பேரை சொல்லி இவ்வளவு துணிச்சலாக யாருப்பா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தாங்க. ஒருத்தர் நின்னார். நீ யார்? நீ இந்த நாட்டினுடைய மன்னர், நான் இவ்வளோ பெரிய பரப்பளவை ஆட்சி செய்யக்கூடியவன், என்னையை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, யார் நீன்னு கேட்டாங்க. அப்போ ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்னால், நான் தான் ஷைத்தான் அப்படின்னா. அவன், நீ எழுப்பி விட மாட்டியப்பா, நீ வந்து தூங்க தானே வைப்பேன், நல்லா தூங்கு, ஃபர்குது, இன்னும் நேரம் நிறைய இருக்குது, இன்னும் தூங்குன்னு சொல்கிற ஆள் தானே நீ, என்னை எழுப்பி விட்டுடி எப்படின்னு கேட்டாங்க ஹாரூன் ரஷீத் பாஷா. அவன் சொன்னான், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஃபஜர் தொழாமல் நீங்கள் தூங்கிட்டீங்க, எந்திரிச்சு உட்காந்து ஃபஜர் தொழுகலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுது அன்னைக்கு ஃபுல்லாக அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்க. நீங்கள் ஃபஜர் தொழுதுருந்தா கூட இப்படி பெரிய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பான் போல தெரியல. ஆனால் ஃபஜர் தொழாமல் அம்பிட்டு தூரம் அழுது கண்ணீர் விட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு நிறைய நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் சொன்னானா. அதனால தான் அது கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இந்த வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சைத்தான் சொன்னானா.
இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு சரி ஃபஜர் தொலாட்டியும் பரவாயில்ல போல தெரியுது, எந்திரிச்சு உட்காந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதுமானது, அஜரத்தே சொல்லிட்டாருன்னு நினச்சி நீங்கள் தப்பாக கணக்கு போடக்கூடாது. யதார்த்தத்தை சொல்லுகிறேன். ஷைத்தானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால், எப்படி ஒரு மனிதனை திசை திருப்பலாம், வழிகெடுக்கலாம் என்றே சிந்திப்பான். அப்போ அவனுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் டெய்லி காலையில் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது 2. 3வது, இது மட்டும்தான் நாம் கொஞ்சம் தெரியாத ஒன்று, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், அந்த வசனத்தினுடைய ஒரு துண்டு. இதை டெய்லி ஒரு தடவை ஒரே ஒரு டைம் ஓதினா போதும். என்னது அது? வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். அவ்வளோதான். வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். 4 வார்த்தைகள் தான். என்னுடைய மொத்த பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன். இதுதான் இதனுடைய பொருள். இதை ஓதுனா என்ன கிடைக்கும்? மனிதர்கள் என்ன மாதிரியான தீங்கெல்லாம் செய்வார்களோ அந்த தீங்கின் மொத்தத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இதனுடைய இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. நம்முடைய பிள்ளைகளை நாம் வெளியே அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். நம்ம வீட்டினுடைய பெண்கள் வெளியே போகிறார்கள், வேலைகளுக்கு போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள், வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். போகும் பொழுது யார் இந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ அல்லாஹ்வுடைய ஈமானையும் பாதுகாப்பான், அவருடைய ஒழுக்கத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு காலகட்டத்தில் 2மே மிகப்பெரிய சவாலான விஷயம். ஈமானை பாதுகாக்கிறதும் பெரிய சவால், ஒழுக்கத்தை பாதுகாப்பதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இல்லையா? ஒழுங்கீனமான காட்சிகள் எத்தனை நடக்குது பார்க்குறோமா இல்லையா? எக்கச்சக்கமான காரியங்களிலே இன்றைக்கு இலசுகள் சிக்கி தங்களுடைய எதிர்காலத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொள்கிறார்களே, பார்க்கிறோமா இல்லையா? எனவே இதை ஓதி விட வேண்டும். ஓதினால் அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து கூடாத நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான கூடாத நட்புகளிலிருந்து, கூடாத சகவாசத்திலிருந்து என்னென்ன தீங்குகள் வருமோ அந்த தீங்கை எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான். காரணம், இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான், கண்காணிச்சுட்டே இருக்கான். இப்போ இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ்வின் வளையத்திற்குள்ளே நாம் இருப்போம். நாம் யாரை வெளியே அனுப்புகிறோமோ அவர்கள் இருப்பார்கள். இது 3வது. 4வது விஷயம் என்ன? காலைல எந்திரிச்சவன சொல்ல வேண்டியது, ஹதரத் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு கலிமா. என்ன கலிமா அது? சொல்ல தானே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லிதாங்க என்று நீங்கள் கேட்கறது புரியுது. லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ஒரே ஒரு தடவை காலை ஓதினால் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு உச்சகட்டமான நோயாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கு, சின்ன பிள்ளையிலிருந்து வயசான பெரியவங்களே இருக்குது. என்ன? கவலை கவலை கவலை, எதையாவது நினைச்சு கவலை, எதையாவது நினைச்சு புலம்பல் இல்லையா? அந்த கவலைகளிலிருந்தெல்லாம் அல்லாஹு தஆலா வெளியே கொண்டு வருவான் மனிதனை. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் கவலை இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார்கள், ஒரு விஷயம் செய்யக்கூடாது, அதை செய்தார்கள். அல்லாஹ் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க நினைத்தான், மீன் வயிற்றுக்குள்ளே வைத்தான். 40 நாட்கள் இருந்தார்கள். அவர்கள் 3 இருளிலே சிக்கி இருந்தார்கள். கடலின் ஆழம், கடல், இன்னொன்று மீன் வயிறு. அங்கே இருந்து கொண்டுதான் இந்த கலிமாவை ஓதினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கலிமாவை மட்டும் யூனுஸ் ஓதாமல் இருந்திருந்தால் அவர் அதே மீன் வயிற்றுக்குள்ளே கியாமத் வரை இருந்து போயிருப்பார், மறுமை வரை அந்த மீனுக்குள்ளேயே இருந்து போயிருப்பார் என்று அல் குர்ஆனிலே சூரா சாஃபாத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அல்லாஹ் சொல்றான், ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம். அந்த யூனுஸை இந்த கலிமாவின் மூலமாக அவருடைய கவலையிலிருந்து நாம் வெளியே கொண்டு வந்தோம், அவருடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே அவரை தூக்கிட்டு வந்தோம். நல்லா சொல்கிறான். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதை நீங்களும் ஓதுங்கன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை ஓதுனா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறது உங்களுக்கு தெரியலையா? கதாலிக நுன்ஜில் மூமினீன், அவ்வாறே மூமின்களையும் நாம் பாதுகாப்போம், மூமின்களுக்கும் கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது உங்களுக்கு புரியலையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கவலையிலிருந்து வெளியே வருவதற்கான மிகச்சிறந்த மருந்தாக கலிமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதி இந்த கலிமா இருக்கிறது. ஆக இந்த 4 விஷயத்தையும் டெய்லி காலையில் செய்துவிட்டால் அல்லாஹ்வின் அருளால் 4 விதமான பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல சொல்லிட்டா ரீவைண்டிங் பண்ணட்டுமா? முதல் விஷயம் என்ன என்றால், கண் பாடிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, ஷைத்தான் புறத்திலிருந்து அவனுடைய கேடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். 3வது, மனிதர்களின் தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு, நம் பிள்ளைகளின் ஒழுக்கமும் அவர்களுடைய ஈமானும் பாதுகாப்பு பெறுவதற்கு குர்ஆனினுடைய வசனமாக இருக்கிற வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். 4வது,
கவலை, நெருக்கடி, கஷ்டம் இதுவெல்லாம் நீங்குவதற்கு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது காலையில் செய்ய வேண்டிய 4 விஷயம். நைட்டு செய்ய வேண்டிய 4 விஷயம் ரொம்ப சிம்பிள். ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப உடம்பு வலி, வீட்டில் வேலை செஞ்சு 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 கையெல்லாம் அப்படி காய்ச்சி போச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்கள் அத்தாவை போய் பாருங்களேன், யாராவது ஹாதிமீன்கள் ஊழியர்கள் உங்களுக்கு பணியாளர்கள் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தருவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா அம்மா நேராக வீட்டுக்கு போனாங்க, ரசூல்லா வீட்டுக்கு. தான் வாப்பாட்ட பேசலான்னு போனாங்க, அத்தா அங்கே இல்லை, அம்மா தான் இருந்தாங்க, ஆயிஷா அம்மா இருந்தாங்க. என்னம்மா பிள்ளை வந்திருக்கேன்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா. ஹஜ்ரத் ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, இதுதான் கதை, கையெல்லாம் காய்ச்சி போச்சு, வீட்டில் ஆள் இல்லை ஹெல்ப்புக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ஏதாவது பணியாளர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டுவிட்டு போக வந்தேன். வாப்பா இல்லைம்மா, வந்த உடனே நான் கதையை சொல்கிறேன். ஹஜ்ரத் ஃபாத்திமா போன பின்னாடி ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் பின்னாடி வந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா கதையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் கூட உட்காரல, மகளாச்சே, ரொம்ப பிரியமான பிள்ளையாச்சே, கிளம்பி நேராக போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹும் கட்டில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 பேத்துக்கு நடுசுல போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு பணியாளர் கேட்பதாக நீங்கள் கேட்டதாக வந்த செய்தி எனக்கு வந்துச்சு, நான் அதை விட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தரேன். டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் உடலில் எவ்வளவு பெரிய களைப்பு இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோர்வு இருந்தாலும், மனசில் எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும், உடலுக்கும் மனதிற்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வேலை செஞ்சு செஞ்சு உடல்லாம் டயர்டாக இருக்குது, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு மன உளைச்சலில் போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, நைட்டு தூங்க வர்றீங்க, ஹஜ்ரத் ரசூல் சொன்னாங்க, இதை செஞ்சீங்கன்னா 2 விதமான கவலையும் 2 விதமான பாரத்தையும் அல்லாஹ் போக்குவான். என்னெல்லாம் செய்யணும்? சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. எதை விட நீங்கள் கேட்டு வந்தீங்கல்ல பணியாளர் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் வேலை பளு குறையும் நினைக்கிறீங்க, அப்படி தானே? வேலையில் கொஞ்சம் பளு குறையும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு. இல்லை, உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க, உங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் தேவையில்லை. எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு நீங்கள் தயாரானாலும் வந்து நைட்டு படுக்கும்போது இதை ஓதிட்டு படுங்க. அல்லாஹ் பணியாளரை விட சிறந்த ஒரு மருந்தை இதன் மூலமாக உங்களுக்கு தருவான், மனதிற்கும் தருவான், உடலுக்கும் தருவான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே காலையில் 4 வார்த்தை, இரவு தூங்கும் பொழுது 3 வார்த்தை, மொத்தம் ஒரு நாளைக்கு 7 தஸ்பீஹ் தான். ஓதி பழகி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து என்னோடு சேர்த்து எனக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன், பெரும் மாற்றத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும்.